Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர் 7th standard first term summative assessment test செப்டம்பர் 2025 சயின்ஸுக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். 60 மார்க் பேப்பர் தான் இது. இதில் 1 மார்க் வந்து ஒரு 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வானியல் அலகு வரையிறு, ஒப்புமை தருக, ஈர்ப்பு மையம் என்றால் என்ன, கீழ்கண்ட மூலக்கூறுகள் தனிமங்கள் வகைப்படுத்தவும், அதே மாதிரி ஒரு தனிமத்தின் அணுக்கட்டு எண் என்றால் என்ன, அணு எண் என்றால் என்ன, சரியா தவறா, முழுமையான மலர் என்பது 4 வட்டங்களை கொண்டது, சரி, இஞ்சி என்பது தரை கீழ் வேராகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்கு தான். ஐசோடோப்பு என்றால் என்ன, ஒரு உதாரணம் தருக, தாவரத்தில் காணப்படும் இரு வகையான இனப்பெருக்க முறைகளை எழுதுக, மகரந்த சேர்க்கையாளர்கள் எனப்படுபவை யாவை, பொறுத்துக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது கீழே இருபால் மலரை ஒரு பால் மலரிலிருந்து வேறுபடுத்துக, மழை காலத்தில் உங்கள் பகுதியில் பரவும் தொற்று நோய்களின் பெயர்களை எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த படம் எதை விளக்குகிறது, இரு பரிமாண மற்றும் முப்பரிமாண படங்கள் பற்றி எழுதுக, உங்கள் பற்களை ஆரோக்கியமாக வைக்க நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன, விரிவான விடையிலை பொறுத்த வரைக்கும் உலோகங்கள் மற்றும் அலோகங்களை வேறுபடுத்துக அல்லது கீழ்கண்டவற்றை தக்க உதாரணத்துடன் வரையறு. தனிமம், சேர்மம், உலோகப் போலிகள், அணு அமைப்பின் படம் வரைந்து அதன் அடிப்படை துகளின் நிலையினை எழுதுக. ஏதேனும் 3 தொற்று நோய்களை பற்றி விரிவாக எழுது. ஒரு கல்லின் அடர்த்தியினை ஒரு அளவிடும் முகவை மூலம் எவ்வாறு கண்டறிவாய், சமநிலை வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்க, பின்வரும் படத்தை வரைந்து அதில் ஏதேனும் 5 பாகங்களை குறிக்கவும். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் இருக்குது, மாடல் கொஷின் பேப்பர். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். சிலபஸ் ஆல்ரெடி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 சயின்ஸ் தமிழ் மீடியம் அப்டேட் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் அப்டேட் பண்ணிடலாம். போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.